விடாமுயற்சி தேவையில்லாத வீண் முயற்சி அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. ஸோ, "ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும்" அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இருக்கிற இந்த படத்த பார்த்து முடிக்கிறதுக்குள்ள என் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டானுங்க. அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான திரைப்படம் இந்த விடாமுயற்சி. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆனா ஒண்ணுத்துக்குமே உதவல. மிகப்பெரிய தோல்வி பெற்ற படமா இந்த படம் மாறி போச்சு. இந்த வருஷம் வெளிவந்த தமிழ் பெரிய படம்னா இந்த விடாமுயற்சி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பெரிய படம். ஸோ இந்த படமும் பெருசா போல. என்னடா இது அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. விடாமுயற்சி படம் மூலியமா கிட்டத்தட்ட 120லிருந்து 150 கோடி நம்ம லைக்கா அவர்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா அவர்கள் கூடிய சீக்கிரம் இங்கிருந்து நடை கட்டுவாங்க போல இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ப இந்த படம் ரிலீஸ் ஆன 1 வாரம் இல்ல 2 வாரம் கழிச்சு அந்த இருந்த மெம்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நம்ப ஃபியூச்சர்ல எதனா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த குரூப்ப வந்து நாங்க அம் ஐ மீன் டெலீட் பண்றோம்." அப்படின்ற மாரி சொல்லி எல்லா மெம்பரையுமே ரிமூவ் பண்ணிட்டு, அந்த குரூப்பையுமே டெலீட் பண்ணிட்டாங்களாமா. அது ஏன் பண்ணாங்க? எதுக்கு பண்ணாங்க? அப்படின்றது வேற விஷயம். ஆனா, விடாமுயற்சி மூலியமா அவங்க இந்த மாரிலாம் ஆயிருக்காங்கன்னா, அப்போ அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி இந்த விடாமுயற்சி சம்பவம்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன இது அப்படின்ற மாரி கேட்பீங்க. இருந்தாலும் Netflixல எப்ப வரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வமா இருக்கும். இந்த படம் பார்க்க முடியாது அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா ஒரு சிலர்கள் அந்த படத்த பார்க்கணும் அப்படின்ற மாரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் Netflix தரப்புல அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதாவது மார்ச் 4ஆம் தேதி சாரி மார்ச் 3ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவா இந்த படத்த இப்போதைக்கு Netflixல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 லாங்குவேஜ்ல இப்போதைக்கு இந்த படத்த ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு 3 நாள்ல Netflixல வரப்போது. Netflixல பாருங்க.